வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இன்னைக்கு நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேற்று நாம் செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப்ஸ் படி எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம செட்டப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ட்ரி எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்போ என்ட்ரி ஆனோம் எப்போ எக்ஸிட் ஆனோன்ற டீட்டெயில் ஃபுல்லாமே அதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் டெய்லி வீடியோவில் அனாலிசிஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிறோன்றது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, நாம் இன்றைக்கான அனாலிசிஸை பார்த்துடலாம். ஓகேங்க, நிஃப்டி 50 நம்ம கொடுத்துருந்த செட்டப்பில் 23746 மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து டைரெக்டாக டவுன் தாங்க. டைரெக்டாக டவுன். நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கடுத்து இந்த கன்ஃபர்மேஷனை இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் 23703 என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு டைரெக்டாக டவுனு 23575 வரைக்குங்க. ஆல்மோஸ்ட் 125 பாயிண்ட்ஸ் 125 ஆல்மோஸ்ட் 125 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. நடுவில் எங்கேயுமே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. திருப்பி ரிட்டர்ன் இங்கே நமக்கு இங்கேருந்து ரிவர்சல் காய்ச்சு. ஆனால் நமக்கு 125 ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே 125 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சலுக்கு இங்கே எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த இடத்துலையும் பாருங்கள் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கேண்டில் மாறிடுச்சு. திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. நம்ம என்ட்ரி ஆயிருந்தாலும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்டே ஆயிருக்கு. திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் லாஸுங்க. செகண்ட் ட்ரேடு இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் லாஸு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுனால நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் லாஸு. 125ல் ஒரு 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனாலும் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நம்ம 105 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணாங்க. இது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு. ஆனால் இன்றைக்கோட மார்க்கெட்டோட மொமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹையாக ஓப்பன் ஆகிட்டு லோ வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மொமெண்டமே இல்லைங்க. ஒரே இடத்துலையே செட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அந்த லொக்கேஷன்லேயே தான் இருந்துச்சு. வேறு எங்கேயும் போகலங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஃபஸ்ட் 23666. இதோட டார்கெட் நம்மளோட செகண்ட் செட்டப் 23731. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 23801. ஃபோர்த்து செட்டப் 23871. ஃபிஃப்த்து செட்டப் 23930. சிக்ஸ்த்து செட்டப் 24031. செவன்த்து செட்டப் 24118. எயித்து செட்டப் 24226. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா. சேம் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் 23528. ஃபஸ்ட்டு செட்டப். செகண்ட் செட்டப் 23469. தேர்டு செட்டப் 23392. ஃபோர்த்து செட்டப் 23312. ஃபிஃப்த்து செட்டப்
23249. Sixth setup 23170. Seventh setup 23120. Eighth setup 23051. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான டவுனுக்கான செட்டப்பு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அவ்வளோ மார்க்கெட் மொமெண்ட்ஸ் இல்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஹை ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக 10 மணிக்கு மேலே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணவே இல்லை. நம்மளோட செட்டப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒர்க் ஆகும். அதனால் நமக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ராஃபிட் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப்பில் தாங்க பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆச்சு. திருப்பி ரிட்டர்ன் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் டவுன் வந்திருக்கு. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து ட்ரேட் எதுவும் எடுக்க மாட்டோம். ஃபோர்த்து கேண்டலில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நம்ம இங்கே செட்டப் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த செட்டப்புக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் ஆகி இதை தாண்டி கிராஸ் பண்ணவே இல்லை. பிரேக் அவுட்டும் ஆகலை, ரிவர்சலும் ஆகலை, நம்ம லைனை டச்சே பண்ணலாங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் டச் பண்ண கேண்டில் வந்து அதுக்கப்புறம் நம்ம லைனில் அப்புனாலும் சரி டவுன்லாலும் சரி அதை வந்து தொடவே இல்லைங்க. அதனால் நாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கலை. ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ட்ரேடு கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியும். ஆனால் நம்மளோட ப்ரொசீஜர் என்ன, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். அப்படி பார்க்கல இந்த ட்ரேடையும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் நமக்கு இந்த ட்ரேடு ஃபுல்லாக, அதாவது பேங்க் நிஃப்டி ஃபுல்லாமே நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேடு கிடையாதுங்க. ஜீரோ ட்ரேடு தான். நம்ம என்ட்ரியே ஆகலை. நமக்கு நிஃப்டி 50ல் மட்டும் 105 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். வேறு பேங்க் நிஃப்டியில் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடையாது, லாஸும் கிடையாது. நம்ம என்ட்ரியே ஆகிருக்க மாட்டோம். நம்ம அப்படியே ஜீரோ என்ட்ரியில் விட்டுருப்போம் பேங்க் நிஃப்டியாக. இது வந்து ஒரு குட் சாய்ஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகி ஸ்டாப் லாஸை ஒரு 4 தடவை ஹிட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம என்ட்ரியே ஆகாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கு நம்ம செட்டப். இதுக்கு மேலே வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மூமெண்ட்ஸில் வந்து நம்ம ப்ராஃபிட்டும் எடுக்க முடியாது. இருக்கிறதுலே வந்து நம்ம பெஸ்ட்டான அக்யூரேசி லெவல் அதிகமாக நம்ம வந்து செட்டப் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப்பு 50553. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 50666. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 50824. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 50968. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 51199. சிக்ஸ்த்து செட்டப் 51392. செவன்த்து செட்டப் 51650. எயித்து செட்டப் 51979. இதுதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான நம்ம செட்டப்பு. சேம் வந்து டவுனுக்கான செட்டப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செட்டப் 50271. செகண்ட் செட்டப் 50125. தேர்டு செட்டப்
49936. Fourth setup 49800. Fifth setup 49681. Sixth setup 49501. Seventh setup 49298. Eighth setup 49102. சாரிங்க, இது 49102. Ninth setup 48888. நம்ம இதில் ஒரே ஒரு செட்டப் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப் என்ன அப்படின்னா 51472. ஆக்சுவலாக இதுதான் செவன்த்து செட்டப்பு, இது எயித்து செட்டப்பு, இது நைன்த்து செட்டப். சாரி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. செவன்த்து செட்டப் இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்பு. இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.